ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். யூஸ்வலாகவே ஈவினிங் ஆனால் எங்கள் வீட்டு ஸ்பைடர்மேன் புகழினியை கூட்டிகிட்டு நாங்கள் வெளியே வாக்கிங் போவோம். பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அது போகிற வழியில் இப்போ சம்மர் லீவுன்றதுனால நிறைய சின்ன பசங்க விளாண்டுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க அவங்க பக்கத்தில் போனோடனே அவங்க சைக்கிளை ஏறி உட்கார அவங்களோட விளையாட இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 2-3 தடவை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். சரி, அப்போ இவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட பிடிச்சிருக்கு போல், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம், ஒரு ட்ரை சைக்கிள் வாங்குவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். முந்தின நாளே பக்கத்தில் எங்கெல்லாம் கடை இருக்குது அப்படின்றத என்கொயர் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி ஒரு 3 கடையை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் காலையில் ஃபஸ்ட்டு கடைக்கு போனோம். அங்கே போனால் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த எந்த கலருமே அட்ராக்டிவாக இல்லை. சரி, வேறு ஏதாவது கலர் இருக்கான்னு கேட்டோம். இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் அகைன் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் போனோம். இங்கே ஃபஸ்ட்டு காலில் பேசும்போது வந்து பாருங்கன்னாங்க. பட் அங்கே போனால் கதையே வேறு. அங்கே ட்ரை சைக்கிள்ஸே பேரண்டல் கேரோட இல்லை. சரி, வந்தாச்சு, மித்த சைக்கிள்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அடுத்த ஷாப் போனோம். அங்கே 2 சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் கேட்டோம், வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு. 1 கிலோமீட்டரில் தான் குடோன் இருக்குது, அங்கே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அது 1 கிலோமீட்டரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போக போக போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக அந்த குடோன் போய் பார்த்தோம். அங்கே நிறையா வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள் வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் இருந்துச்சு. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அந்த சைக்கிளில் 2 சைக்கிள் செலக்ட் பண்ணி அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தோம். அங்கே எல்லாமே பாக்ஸில் இருந்தது. அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த அசம்பிள் பண்ணுற கேப்புக்குள்ளே ஸ்பைடர்மேன் அந்த குடனையே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்க. தெரியாதனமாக இவங்க கண்ணில் ஒரு நாய் மாட்டிருச்சு பாவம். அந்த நாய் கூட விளையாட அதை பண்ண இதை பண்ண, வாயில் மட்டும்தான் கை வைக்கல, அந்த நாயும் பாவமேன்னு விட்டு வச்சுருந்தது. கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் ஒரு சைக்கிளை செலக்ட் பண்ணி பேக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம்.